வணக்கம் அண்ட் வெல்கம் டு வனுஸ் கிச்சன். இன்னைக்கு நாம ஒரு சைனீஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இப்போ லாக்டவுன்ல நம்மளால நிறைய பேருக்கு வெளியில போயிட்டு நம்மளால சாப்பிட முடியல. ஸோ இன்னைக்கு நம்ம வீட்லயே வந்துட்டு இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம சேஜ்வான் சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சேஜ்வான் அந்த ஃபிளேவரே வந்துட்டு நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ சேஜ்வான் நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரிலாம். சேஜ்வான் சட்னி வந்துட்டு நம்ம ஸ்ப்ரிங் ரோல் பண்ணும்போது இல்லை ஏதாச்சும் ஸ்நாக்ஸ், பஜ்ஜி இதெல்லாம் கூட வச்சு கூட சைட் டிஷ் மாதிரி தொட்டு சாப்பிடலாம். ஸோ இந்த சட்னி வந்துட்டு நம்ம இன்னைக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு சேஜ்வான் சட்னி பண்றதுக்கு ஒரு 50 கிராம் கிட்ட நான் இன்னைக்கு வரமிளகா எடுத்திருக்கேன். வரமிளகா அதிக காரம் இருக்கும், அதனால நம்ம என்ன பண்றோம்னா அதுக்கு நடுவில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்து விட்டுருவோம். நீங்க அப்படி இல்லைன்னா காஷ்மீரி சில்லி வேணும்னா அதுவும் யூஸ் பண்ணலாம், அது காரம் கம்மியா இருக்கும். இப்போ நம்ம இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கு இது கொஞ்சம் சாஃப்ட் ஆகுறதுக்காக நம்ம ஒரு வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வைக்கணும். இதை நான் இன்னைக்கு தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதில் 50 கிராம் மிளகாய் வத்தலை போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. வத்தெல்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ அரைச்சு எடுத்துக்கலாம். நம்ம இன்னைக்கு வரமிளகாய் யூஸ் பண்றதுனால கொஞ்சம் டார்க் கலரா தான் வரும். அதனால நான் 1 டீஸ்பூன் கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம ரொம்ப தின் பேஸ்டா அரைக்காம ஒரு கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த விதையெல்லாம் கூட லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நம்ம இதில் ஆயில் நிறைய யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இதை நம்ம ஒரு 3 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஊறுகாலெல்லாம் நம்ம எப்படி அதிகமாக ஆயில் யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி தான் இதுலேயும். நான் இன்னைக்கு ஒரு 90 ml கிட்ட ஆயில் யூஸ் பண்ணுறேன். அப்புறமா பூண்டு 1 கப்பு கிட்ட குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் மிக்சிலையும் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லை சாப்பர் இருந்துச்சுன்னா அதில் கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பூண்டு நம்ம இதில் ரொம்ப வதக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் அப்படிலாம் தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு இந்த சட்னியில் பூண்டோட அந்த ஃப்ரெஷ் வாசனை நம்மளுக்கு வரணும். ஸோ அதனால நம்ம இதை அதிக நேரமாக வதக்க போகிறது கிடையாது. அடுத்தது ஒரு டீஸ்பூன் கிட்ட இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த மிளகாய் வத்தல் பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்குவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிளகாய் வத்தலை நம்ம நல்லா வேக வைக்கணும். ஸோ இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அடுத்தது மல்லி இலையோட தண்டு பகுதி மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு 2 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் இலை ஆட் பண்ணக்கூடாது, தண்டு மட்டும்தான். அப்புறமா வினிகர் இல்லைன்னா சிட்ரிக் ஆசிட் அந்த மாதிரி கிடைக்குது, அதோடது 15 ml ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா ஜீனி 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இது நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஆயில் கூடலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு 150 ml கிட்ட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம்.
இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது நல்லா வெந்துடுச்சு. இப்போ அடுத்தது மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா இப்போது வந்து சட்னி வந்து கொஞ்சம் லைட்டாக கெட்டியாக வரும். நம்ம வந்து இப்போது இதில் லைட்டாக தண்ணியாக இருக்கிறதுனால ஒரு நல்ல டெக்ஸ்சர் கெட்டியாக டெக்ஸ்சர் வரணும் அப்படின்றதுக்காக 2 டீஸ்பூன் கிட்ட ஒரு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துகிட்டு அதில் தண்ணி ஆட் பண்ணி கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஆட் பண்ணும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணணும், இல்லைனா கட்டி கட்டி ஆகிடும். ஸோ ஒரு கைட்டு ஆட் பண்ணும்போது இன்னொரு கைட்டு கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே லைட்டாக கெட்டியாக அந்த டெக்ஸ்சர் வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. இதில் ஒரு 10 ml கிட்ட இல்லைனா 1 டீஸ்பூன் கிட்ட நான் இன்றைக்கி சோயா சாஸ் யூஸ் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். செக் பண்ணி பார்த்ததில் எனக்கு வந்து இந்த இனிப்பும் அப்புறம் அந்த ஒரு புளிப்பு தன்மையும் கம்மியாக இருக்குது. அதனால் வினிகரும் ஜீனியும் நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். நம்மளோட சேஜ்வான் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வந்து எல்லா ஸ்நாக்ஸ் கூடயும் சைட் டிஷ் மாதிரி தொட்டு சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 3 மாதம் வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த சேஜ்வான் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம சேஜ்வான் சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாஸ் வந்து எதுனா, இப்போது சட்னி வந்துட்டு நம்ம ஜஸ்ட் சைட் டிஷ் மாதிரி தொட்டு சாப்பிட்ற மாதிரி தான். சாஸ் வந்துட்டு நம்ம சேஜ்வான் நூடுல்ஸ் இல்லைனா சேஜ்வான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது அதில் போட்டுட்டு பண்ணுறதுக்காக. ஸோ அந்த ரெசிபி நம்ம அடுத்து வர வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.